அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு பாலோ கொய்லோ அவர்கள் எழுதிய ரசவாதி நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழில் மொழிபெயர்ப்பு நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். சாண்டியாகோவிற்கு தூக்கம் கண்களை சுழற்றியது. அவன் விழித்திருக்க விரும்பினான். ஆனால் அதே சமயத்தில் அவன் தூங்கவும் விரும்பினான். பிரபஞ்ச மொழியை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். பருந்துகள் பறக்கும் விதம் உட்பட இவ்வுலகில் உள்ள எல்லாம் இப்போது எனக்கு புரிபடத் தொடங்கியுள்ளது என்று அவன் தனக்குத்தானே கூறிக்கொண்டான். அந்த மனநிலையில் தான் காதல் வயப்பட்டிருந்தது குறித்து அவன் நன்றியுணர்வு கொண்டான். ஒருவர் காதல் வயப்பட்டிருக்கும் போது விஷயங்கள் அதிக அர்த்தம் வாய்ந்தவையாக இருப்பதாக தோன்றுகின்றன என்று அவன் நினைத்தான். திடீரென்று அந்த இரண்டு பருந்துகளில் ஒன்று இன்னொன்றை தாக்கிவிட்டு வானின் ஊடாக கீழ் நோக்கி வேகமாக பறந்து வந்தது. அது அவ்வாறு செய்தபோது திடீரென்று ஒரு காட்சி சாண்டியாகோவின் மனதில் தோன்றியது. பழங்குடியின படை ஒன்று தன்னுடைய வாட்களுடன் அந்த பாலைவன சோலைக்குள் வேகமாக நுழைந்து கொண்டிருந்தது போன்ற ஒரு காட்சி அது. அக்காட்சி உடனடியாக மறைந்துவிட்டது. ஆனால் அது அவனை புரட்டி போட்டது. கானல் நீரை பற்றி மக்கள் பேசி அவன் கேட்டிருந்தான். அவனும் ஏற்கனவே அதை பார்த்திருந்தான். ஆள் விருப்பங்கள்தான் அது. அவற்றின் தீவிரத்தால் அவை பாலைவன மணல் மீது உருவாகின்றன. ஆனால் சண்டையிடுவதற்காக ஒரு குழுவினர் அந்த பாலைவன சோலையை ஆக்கிரமிப்பதை அவன் நிச்சயமாக விரும்பவில்லை. அவன் அக்காட்சியை மறந்துவிட்டு மீண்டும் தியானத்தில் மூழ்க விரும்பினான். அந்த பாலைவனத்தின் இளம் சிவப்பு நிறத்தின் மீதும் அதன் கற்கள் மீது அவன் தன் கவனத்தை குவிக்க முயன்றான். ஆனால் அவனுடைய இதயத்தில் இருந்த ஏதோ ஒன்று அவன் அதை செய்வதை தடுத்தது. எப்போதும் சகுனங்களை கவனி என்று அந்த முதிய அரசர் கூறியிருந்தார். தன் மனதில் தான் கண்ட காட்சியை சாண்டியாகோ நினைவு கூர்ந்தபோது அது உண்மையிலேயே நிகழவிருந்ததை அவன் உணர்ந்தான். அவன் எழுந்து மீண்டும் ஈச்ச மரங்களை நோக்கி நடையை கட்டினான். மீண்டும் ஒருமுறை பிரபஞ்ச மொழியின் பல்வேறு வடிவங்களை அவனால் உணர முடிந்தது. பாலைவனம் இப்போது பாதுகாப்பானதாக ஆகியிருந்தது. ஆனால் பாலைவன சோலைதான் ஆபத்தான இடமாக உருவெடுத்திருந்தது. அந்த ஒட்டகக்காரர் சூரிய அஸ்தமனத்தை பார்த்தபடி ஒரு ஈச்ச மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தார். மணல் குன்றுகளின் மறுபக்கத்திலிருந்து சாண்டியாகோ வந்து கொண்டிருந்ததை அவர் பார்த்தார். பழங்குடியின குழு ஒன்று ஆயுதங்களுடன் இங்கு வந்து கொண்டிருக்கிறது. அக்காட்சி என் மனதில் உதித்தது என்று சாண்டியாகோ கூறினான். இந்த பாலைவனம் மக்களுடைய இதயங்களை காட்சிகளால் நிரப்புகிறது என்று அந்த ஒட்டகக்காரர் பதிலளித்தார். ஆனால் சாண்டியாகோ அந்த பருந்துகளை பற்றி அவரிடம் கூறினான். அவை பறந்து கொண்டிருந்ததை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று நானே பிரபஞ்ச ஆன்மாவுக்குள் மூழ்கியது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அவன் கூறிக்கொண்டிருந்த விஷயத்தை அந்த ஒட்டகக்காரர் புரிந்து கொண்டார். புவியில் உள்ள எது ஒன்றாலும் அனைத்து விஷயங்களின் வரலாற்றையும் வெளிப்படுத்த முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒருவர் ஒரு புத்தகத்தை திறந்து எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் பார்க்கலாம், அல்லது ஒருவருடைய உள்ளங்கையை பார்க்கலாம், ஒரு சீட்டுக்கட்டில் உள்ள ஒரு சீட்டை திருப்பி பார்க்கலாம், அல்லது பறவைகள் பறந்து செல்வதை பார்க்கலாம். அவர் எதை கவனித்துக் கொண்டிருந்தாலும் அந்த நிகழ்கணத்தில் தான் அனுபவிக்கும் விஷயங்களுடன் தனக்கு இருக்கும் பிணைப்பை அவரால் கண்டுபிடிக்க முடியும். உண்மையில் அவ்விஷயங்கள் தாமாக எதையும் வெளிப்படுத்தவில்லை. மாறாக தங்களை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருப்பவற்றை பார்க்கின்ற மக்கள் பிரபஞ்ச ஆன்மாவிற்குள் ஊடுருவதற்கான ஒரு வழியை எப்படியோ கண்டுபிடித்து விடுகின்றனர். பிரபஞ்ச ஆன்மாவிற்குள் எவ்வளவு சுலபமாக தங்களால் நுழைய முடிந்ததோ அதன் அடிப்படையில் பணம் சம்பாதித்த ஆடவர் அந்த பாலைவனம் முழுவதும் நிரம்பியிருந்தனர். அவர்கள் தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்டனர். பெண்களும் முதியவர்களும் அவர்களைக் கண்டு பயந்தனர். அவர்களிடம் கலந்து ஆலோசிப்பதற்கு பழங்குடியின ஆண்கள் கூட பயந்தனர். ஏனெனில் போரில் தான் இறந்து விடுவோம் என்று விதிக்கப்பட்டிருந்ததாக ஒருவனுக்கு முன்கூட்டியே தெரிந்துவிட்டால் போரில் ஆற்றல் மிக்க விதத்தில் அவனால் சண்டையிட முடியாது. சண்டையிடுவதை பழங்குடியின ஆண்கள் பெரிதும் விரும்பினர். அதே சமயம் அந்த சண்டையின் விளைவு என்னவாக இருக்கும் என்பதை அறியாமல் இருப்பதையும் அவர்கள் விரும்பினர். எதிர்காலம் ஏற்கனவே அல்லாவால் எழுதப்பட்டு விட்டது என்றும்
அவர் எழுதியுள்ளது மனித குலத்திற்கு எப்போதும் நன்மையே பயக்கும் என்றும் அவர்கள் நம்பினர். எனவே அவர்கள் நிகழ்காலத்திற்காக மட்டுமே வாழ்ந்தனர். ஏனெனில் நிகழ்காலம் ஆச்சரியங்கள் நிரம்பியதாக இருந்ததோடு பின்வருவன போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்கள் தெரிந்திருக்கவும் வேண்டியிருந்தது. எதிரியின் வாள் எங்கே இருந்தது? அவனுடைய குதிரை எங்கே இருந்தது? ஒருவர் உயிரோடு இருக்க விரும்பினால் அடுத்து அவர் எத்தகைய தாக்குதலை நடத்த வேண்டும்? சாண்டியாகோவின் நண்பரான அந்த ஒட்டகக்காரர் ஒரு போர் வீரர் அல்ல. அவர் தீர்க்கதரிசிகளிடம் அடிக்கடி ஆலோசனை கேட்டார். அவர்களில் பலர் கூறிய விஷயங்கள் சரியாக இருந்திருந்தன. ஆனால் சிலர் தவறாக கணித்திருந்தனர். ஒரு சமயம் அவர் சந்தித்து இருந்ததிலேயே மிகவும் வயதான ஒரு தீர்க்கதரிசி அவரிடம், எதிர்காலத்தின் மீது உனக்கு ஏன் அவ்வளவு ஆர்வம் என்று கேட்டார். நான் விரும்பும் சில விஷயங்களை செய்வதற்காகவும் எவை நிகழக்கூடாது என்று நான் விரும்புகிறேனோ அவற்றை மாற்றுவதற்காகவும் தான் என்று அந்த ஒட்டகக்காரர் பதிலளித்தார். அப்படியானால் அவை உன்னுடைய எதிர்காலத்தின் ஒரு பகுதியாக இருக்காதே என்று அந்த தீர்க்கதரிசி கூறினார். இனி வரவிருக்கும் விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக எதிர்காலத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். எந்த முன்னறிவிப்பும் இன்றி நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்தால் அவை ஓர் இனிய ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் மோசமான விஷயங்கள் வரவிருந்து அது முன்கூட்டியே உனக்கு தெரிந்துவிட்டால் அவை நிகழ்வதற்கு முன்பாகவே நீ பெரிதும் துன்புறுவாய். நான் ஓர் ஆண்மகன். எனவே எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆண்கள் எப்போதும் எதிர்காலத்தின் அடிப்படையிலேயே தங்கள் வாழ்க்கையை வாழ்கின்றனர். சுள்ளிகளை கொண்டு குறி சொல்வதில் அந்த தீர்க்கதரிசி தனித்துவமான திறமை பெற்றிருந்தார். அவர் சில சுள்ளிகளை நிலத்தின் மீது வீசி அவை விழுந்த விதத்தின் அடிப்படையில் அவற்றை அர்த்தப்படுத்தினார். அன்று அவர் அவ்வாறு குறி சொல்லவில்லை. அவர் அந்த சுள்ளிகளை ஒரு துணியில் சுற்றி அவற்றை தன்னுடைய பையில் போட்டுக்கொண்டார். மக்களுடைய எதிர்காலத்தை கணிப்பதன் மூலம் நான் பணம் சம்பாதிக்கிறேன். சுள்ளிகளின் அறிவியலை நான் அறிவேன். எந்த இடத்தில் எல்லாம் எழுதப்பட்டுள்ளனவோ அந்த இடத்திற்குள் நுழைவதற்கு அவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும். அங்கே கடந்த காலத்தை என்னால் படிக்க முடியும். ஏற்கனவே மறக்கப்பட்டுவிட்ட விஷயங்களை என்னால் கண்டறிய முடியும். நிகழ்காலத்தில் இருக்கின்ற சகுனங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று அந்த தீர்க்கதரிசி கூறினார். மேலும் மக்கள் என்னிடம் குறி கேட்க வரும்போது நான் அவர்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணிப்பதில்லை. நான் அதை ஊகிக்க மட்டுமே செய்கிறேன். எதிர்காலம் கடவுளுக்கு சொந்தமானது. அசாதாரணமான சூழ்நிலைகளின் கீழ் அவர் மட்டுமே அதை வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் எதிர்காலத்தை நான் எப்படி ஊகிக்கிறேன்? நிகழ்கால சகுனங்களின் அடிப்படையில்தான். நிகழ்காலத்தில்தான் அந்த ரகசியம் இருக்கிறது. நிகழ்காலத்தின் மீது நீ ஒருமித்த கவனம் செலுத்தினால் உன்னால் அதை மேம்படுத்த முடியும். நிகழ்காலத்தை நீ மேம்படுத்தினால் பின்னால் வருகின்ற விஷயங்களும் சிறப்பானவையாக இருக்கும். எனவே எதிர்காலத்தை பற்றி மறந்துவிட்டு கடவுள் தன்னுடைய அனைத்து குழந்தைகளையும் சமமாக நேசிக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அவருடைய போதனைகளின்படி வாழ் என்று அவர் கூறினார். எந்த சூழ்நிலைகளின் கீழ் நான் என்னுடைய எதிர்காலத்தை பார்ப்பதற்கு கடவுள் அனுமதிப்பார் என்று அந்த ஒட்டகக்காரர் கேட்டார். அவர் தானாக அதை வெளிப்படுத்தும் போது மட்டுமே உன்னால் அதை பார்க்க முடியும். கடவுள் அரிதாகவே எதிர்காலத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் அவ்வாறு செய்யும்போது அது ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே இருக்கும். மாற்றி அமைக்கப்படுவதற்காகவே எழுதப்பட்ட ஓர் எதிர்காலம் அது. எதிர்காலத்தின் ஒரு பகுதியை கடவுள் சாண்டியாகோவிற்கு காட்டியிருந்ததாக நினைத்த அந்த ஒட்டகக்காரர் அவர் ஏன் சாண்டியாகோவை தன்னுடைய கருவியாக தேர்ந்தெடுத்தார் என்று யோசித்தார். அவர் சாண்டியாகோவிடம், பழங்குடியின தலைவர்களிடம் போய் பேசு, பாலைவன சோலையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற படைகளை பற்றி அவர்களிடம் கூறு என்று கூறினார். அவர்கள் என்னை பார்த்து சிரிப்பர். அவர்கள் பாலைவனத்து மனிதர்கள். சகுனங்களை கையாள்வதற்கு பழக்கப்பட்டவர்கள் அவர்கள்.
அப்படியானால் அவர்களுக்கு இவ்விஷயம் ஏற்கனவே தெரிந்திருக்கக்கூடும். இந்த கணத்தில் அவர்களுக்கு அது பற்றி அக்கறை இல்லை. தங்களுக்கு ஏதேனும் தெரிந்தாக வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினால் யாரேனும் அதை பற்றி தங்களிடம் கூறுவார்கள் என்று அவர்கள் நம்புகின்றனர். முன்பு இதுபோல பல முறை நிகழ்ந்துள்ளது. அதனால் இம்முறை அதற்காக நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். சாண்டியாகோ பாத்திமாவை பற்றி நினைத்தான். உடனே பழங்குடியின தலைவர்களை போய் பார்ப்பதென்று அவன் தீர்மானித்தான். அந்த பாலைவன சோலையின் நடுவில் இருந்த பிரம்மாண்டமான வெள்ளை கூடாரத்தின் வாசலில் நின்ற காவலாளியை சாண்டியாகோ அணுகினான். நான் தலைவர்களை பார்க்க வேண்டும். நான் பாலைவனத்திலிருந்து சகுனங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவன் கூறினான். அந்த காவலாளி அதற்கு பதிலேதும் சொல்லாமல் அந்த கூடாரத்திற்குள் நுழைந்தான். சிறிது நேரம் கழித்து அவன் வெளியே வந்தபோது வெள்ளை மற்றும் பொன் நிறத்தாலான ஆடையை அணிந்த ஓர் இளம் அராபியர் அவனுடன் வந்தார். சாண்டியாகோ தான் பார்த்திருந்ததை அவரிடம் கூறினான். அவர் சிறிது நேரம் அங்கேயே காத்திருக்கும்படி அவனிடம் கூறிவிட்டு அந்த கூடாரத்திற்குள் போய்விட்டார். இரவு நேரம் வந்துவிட்டது. பல வீரர்களும் வியாபாரிகளும் அந்த கூடாரத்திற்குள் நுழைவதும் அதிலிருந்து வெளிவருவதுமாக இருந்தனர். வெளிச்சத்திற்காக அந்த பாலைவன சோலையில் ஆங்காங்கே மூட்டப்பட்டிருந்த நெருப்பு ஒவ்வொன்றாக அணைக்கப்பட்டது. அந்த பாலைவனம் அமைதியானதைப் போலவே அந்த பாலைவன சோலையும் அமைதியானது. அந்த பிரம்மாண்டமான கூடாரத்தில் மட்டுமே விளக்குகள் ஒளிர்ந்தன. அத்தனை நேரமும் சாண்டியாகோ பாத்திமாவை பற்றி நினைத்து கொண்டிருந்தான். கடந்த முறை அவளை சந்தித்தபோது அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட உரையாடலை அவனால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இறுதியில் பல மணி நேர காத்திருப்புக்குப் பிறகு அவன் அந்த கூடாரத்திற்குள் நுழையலாம் என்று அந்த காவலாளி அவனிடம் கூறினான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனை ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு இட்டுச் சென்றது. அந்த பாலைவனத்திற்கு நடுவே இப்படிப்பட்ட ஒரு கூடாரம் இருந்ததை அவனால் ஒருபோதும் கற்பனை செய்திருக்க முடியாது. மிகவும் அழகான கம்பளங்கள் அந்த தரை முழுவதையும் மூடியிருந்தன. கூடாரத்தின் உட்கூரையிலிருந்து தங்க விளக்குகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அவை ஒவ்வொன்றிலும் ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருந்தது. அந்த பழங்குடியின தலைவர்கள் அழகிய தையல் வேலைப்பாடுகளுடன் கூடிய பட்டு தலையணைகள் மீது சாய்ந்தபடி அந்த கூடாரத்தின் பின்பகுதியில் ஓர் அரை வட்டத்தில் அமர்ந்திருந்தனர். வெள்ளி தாம்பாளங்களில் மசாலாக்களையும் தேநீரையும் சுமந்து கொண்டு வேலைக்காரர்கள் வந்து போயினர். மற்ற வேலைக்காரர்கள் ஹூக்காக்களில் நெருப்பு அணையாமல் பார்த்து கொண்டனர். ஹூக்கா புகையின் இனிய மணம் அந்த கூடாரம் முழுவதும் நிரம்பியிருந்தது. அங்கு 8 தலைவர்கள் இருந்தனர். அவர்களில் யார் அதிக முக்கியமானவர் என்பதை சாண்டியாகோவால் உடனடியாக கண்டுபிடிக்க முடிந்தது. வெள்ளை மற்றும் தங்க நிற ஆடை அணிந்து கொண்டு அந்த அரைவட்டத்தின் மையத்தில் அமர்ந்திருந்த அந்த அராபியர்தான் அதிக முக்கியமானவர் என்பது அவனுக்கு தெரிந்தது. அவருக்கு பக்கத்தில் முன்பு அவனிடம் பேசியிருந்த அந்த இளம் அராபியர் உட்கார்ந்திருந்தார். அந்த 8 தலைவர்களில் ஒருவர் சாண்டியாகோவை நோட்டமிட்டபடியே, சகுனங்களை பற்றி பேசுகின்ற அந்த அந்நியன் யார் என்று கேட்டார். நான்தான் என்று பதிலளித்த சாண்டியாகோ தான் பார்த்திருந்ததை அவரிடம் கூறினான். பல தலைமுறைகளாக நாங்கள் எல்லோரும் இங்கு வாழ்ந்து வந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருந்தும் கூட இந்த பாலைவனம் இப்படிப்பட்ட விஷயங்களை ஏன் ஓர் அந்நியனிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்று இன்னொரு தலைவர் கேட்டார். ஏனெனில் என்னுடைய கண்கள் இந்த பாலைவனத்திற்கு இன்னும் பழக்கப்படவில்லை. இந்த பாலைவனத்திற்கு பழக்கப்பட்டுவிட்ட கண்கள் பார்க்காமல் விடக்கூடியவற்றை என்னால் பார்க்க முடியும் என்று சாண்டியாகோ கூறினான். பிரபஞ்ச ஆன்மாவை பற்றி தனக்கு தெரியும் என்பதாலும் தான் என்று அவன் நினைத்து கொண்டான். இந்த பாலைவன சோலை ஒரு நடுநிலையான இடம். ஒரு பாலைவன சோலையை யாரும் தாக்குவதில்லை என்று ஒரு 3வது தலைவர் கூறினார். நான் பார்த்ததை மட்டுமே என்னால் உங்களிடம் கூற முடியும். நீங்கள் என்னை நம்ப விரும்பவில்லை என்றால் நீங்கள் அது குறித்து எதுவும் செய்ய வேண்டியது இல்லை என்று சாண்டியாகோ கூறினான். பிறகு அந்த தலைவர்கள் தங்களுக்குள் கூடி பேசினர்.
சாண்டியாகோவால் புரிந்து கொள்ள முடியாத அரபி வட்டார பேச்சு மொழியில் அவர்கள் பேசினர். ஆனால் அவன் அங்கிருந்து வெளியேற எத்தனித்த போது அங்கேயே காத்திருக்கும்படி அந்த காவலாளி அவனிடம் கூறினான். சாண்டியாகோவை பயம் கவ்வத் தொடங்கியது. ஏதோ சரியில்லை என்று சகுனங்கள் அவனிடம் கூறின. பாலைவனத்தில் தான் பார்த்திருந்ததை அந்த ஒட்டகக்காரரிடம் தான் கூறியது குறித்து இப்போது அவன் பின் வருத்தம் கொண்டான். திடீரென்று நடுவிலிருந்த அந்த பெரியவர் புன்னகைத்தார். அதற்கு என்ன பொருள் என்று சாண்டியாகோவிற்கு புரியவில்லை என்றாலும் அவன் இப்போது சற்று ஆசுவாசம் அடைந்தான். அங்கு இவ்வளவு நேரமாக நடந்து கொண்டிருந்த விவாதத்தில் அவர் ஒருவர் மட்டும் கலந்து கொண்டிருக்கவில்லை. அந்த கணம் வரை அவர் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்கவில்லை. ஆனால் பிரபஞ்ச மொழி ஏற்கனவே சாண்டியாகோவிற்கு பழக்கமாகி இருந்ததால் சமாதானத்தின் அதிர்வுகள் அந்த கூடாரம் நெடுகிலும் பரவியிருந்ததை அவனால் உணர முடிந்தது. தான் இந்த தலைவர்களை சந்திக்க வந்திருந்தது சரிதான் என்று அவனுடைய உள் உணர்வு அவனிடம் கூறியது. இறுதியில் அந்த விவாதம் முற்று பெற்றது. அந்த தலைவர்கள் அனைவரும் ஒரு சில கணங்கள் மௌனமாக இருந்து அந்த முதிய தலைவர் கூறிக்கொண்டிருந்ததை உன்னிப்பாக கவனித்தார். அவர் சாண்டியாகோவிடம் திரும்பிய போது அவருடைய முகம் இறுக்கமாக இருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொலைதூர பகுதியில் கனவுகளில் நம்பிக்கை கொண்ட ஒருவன் ஒரு பாதாள சிறைக்குள் தள்ளப்பட்டு பிறகு ஓர் அடிமையாக விற்கப்பட்டான் என்று அவர் கூறினார். சாண்டியாகோவால் புரிந்து கொள்ள முடிந்த ஒரு வட்டார பேச்சு மொழியில் அவர் பேசினார். எங்களுடைய வணிகர்கள் அவனை விலை கொடுத்து வாங்கி எகிப்திற்கு அழைத்து வந்தனர். கனவுகளில் நம்பிக்கை கொண்டுள்ள எவர் ஒருவரும் அவற்றை எப்படி அர்த்தப்படுத்த வேண்டும் என்பதையும் அறிவார் என்று நாங்கள் எல்லோருமே நம்பினோம். அவர் மேலும் தொடர்ந்தார். எங்களுடைய ஃபாரோ மன்னர் ஒல்லியான பசுக்களையும் குண்டான பசுக்களையும் பற்றி கனவு கண்டு கொண்டிருந்த போது நான் குறிப்பிடுகின்ற இந்த மனிதன் பஞ்சத்திலிருந்து எகிப்தை காப்பாற்றினான். அவனுடைய பெயர் ஜோசப். அவனும் உன்னைப் போல ஓர் அந்நிய நாட்டில் ஓர் அந்நியனாக இருந்தான். அப்போது அவனுக்கும் உன் வயதுதான் இருந்தது. அவர் இவ்வாறு கூறிவிட்டு ஓரிரு கணங்கள் அமைதியாக இருந்தார். அவருடைய கண்கள் இன்னும் தோழமையற்றவையாக இருந்தன. நாங்கள் எப்போதுமே பாரம்பரியத்தை கடைபிடிப்பவர்கள். அந்த பாரம்பரியம்தான் அந்த நாட்களில் பஞ்சத்திலிருந்து எகிப்தை காப்பாற்றியது. எகிப்தியர்களை மிக பெரிய செல்வந்தர்களாக ஆக்கியது. மனிதர்கள் பாலைவனத்தை எப்படி கடக்க வேண்டும், அவர்களுடைய குழந்தைகள் எவ்வாறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆகியவற்றை அந்த பாரம்பரியம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு பாலைவன சோலை என்பது ஒரு நடுநிலையான பகுதி என்று அது கூறுகிறது. ஏனெனில் அவரவருக்கென்று சொந்தமாக பாலைவன சோலைகள் இருந்தன. ஒருவன் எதிராளியின் பாலைவன சோலையை தாக்கினால் அவனும் பதிலுக்கு இவனுடைய பாலைவன சோலையை தாக்கும் ஆபத்து இருந்தது. இன்னும் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருந்தனர். அந்த முதிய தலைவர் தன் பேச்சை தொடர்ந்தார். ஆனால் பாலைவனம் கொடுக்கின்ற செய்திகளையும் நாங்கள் நம்ப வேண்டும் என்று அந்த பாரம்பரியம் கூறுகிறது. எங்களுக்கு தெரிந்துள்ள எல்லாமே இந்த பாலைவனம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைதான். இப்படி பேசிவிட்டு அந்த முதியவர் ஒரு சமிக்கை காட்டிய போது எல்லோரும் எழுந்து கொண்டனர். அந்த சந்திப்பு கூட்டம் முடிந்துவிட்டது. ஹூக்காக்கள் அணைக்கப்பட்டன. காவலாளிகள் நிமிர்ந்து நின்றனர். சாண்டியாகோ அங்கிருந்து வெளியேற தயாரானான். ஆனால் அந்த முதியவர் மீண்டும் பேசினார். இந்த பாலைவன சோலையில் உள்ள யாரும் ஆயுதங்கள் வைத்திருக்க கூடாது என்ற உடன்பாட்டை நாளை ஒரு நாளுக்காக நாங்கள் தளர்த்தப் போகிறோம். நாளைய தினம் நெடுகிலும் நாங்கள் எங்களுடைய எதிரிகளை தேடுவோம். சூரியன் மறையும் போது எல்லோரும் தங்களுடைய ஆயுதங்களை மீண்டும் என்னிடம் ஒப்படைத்துவிட வேண்டும். எங்களுடைய எதிரிகளில் 10 பேர் இறந்தால் உனக்கு ஒரு துண்டு தங்கம் வழங்கப்படும். ஒவ்வொரு 10 பேருக்கும் உனக்கு ஒரு துண்டு தங்கம் கிடைக்கும். ஆனால் வாட்கள் உறைகளிலிருந்து உருவப்பட்டால் அவை சண்டையை சந்தித்தே ஆக வேண்டும். ஆயுதங்களும் இந்த பாலைவனத்தைப் போலவே கணிக்கப்பட முடியாதவையாகும்.
அவை பயன்படுத்தப்படாவிட்டால் அடுத்த முறை அவை ஒழுங்காக இயங்காமல் போகக்கூடும். நாளைய தினம் முடியும்போது அவற்றில் ஒன்றாவது பயன்படுத்தப்பட்டிருக்காவிட்டால் அவற்றில் ஒன்று உன் மீது பயன்படுத்தப்படும். சாண்டியாகோ அந்த கூடாரத்தை விட்டு வெளியேறிய போது பௌர்ணமி நிலவின் ஒளி மட்டுமே அந்த பாலைவன சோலையை ஒளியூட்டியது. தன்னுடைய கூடாரத்திலிருந்து 20 நிமிட தூரத்தில் இருந்த அவன் அதை நோக்கி வேகமாக நடக்கத் தொடங்கினான். சற்று முன் நிகழ்ந்திருந்தவை அவனை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்தன. பிரபஞ்ச ஆன்மாவிற்குள் நுழைவதில் அவன் வெற்றி பெற்றிருந்தான். அதற்காக இப்போது அவன் தன்னுடைய உயிரை விலையாக கொடுக்க வேண்டியிருக்கும் போல இருந்தது. ஆனால் அவன் தன்னுடைய கனவை பின் தொடர்வதற்காக என்றைக்கு தன்னுடைய செம்மறியாடுகளை விற்றானோ அன்றிலிருந்தே அவன் இப்படிப்பட்ட ஆபத்தான பந்தயங்களில் ஈடுபட்டு வந்திருந்தான். அந்த ஒட்டகக்காரர் கூறியிருந்ததைப் போல நாளைக்கு இறப்பது ஒன்றும் பிறிதொரு நாளன்று இறப்பதை விட அதிக மோசமானது அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வதற்காகவோ அல்லது இவ்வுலகை விட்டு போவதற்காகவோ தான் இருக்கிறது. எல்லாமே ஒரே ஒரு வார்த்தையை தான் சார்ந்திருந்தது. அது மக்தூப். அவன் எந்த பின்வருத்தமும் இன்றி அமைதியாக நடந்தான். நான் நாளைக்கு இறந்தால் எதிர்காலத்தை மாற்றுவதற்கு கடவுள் விரும்பாததுதான் அதற்கு காரணமாக இருக்கும். குறைந்தபட்சம் நான் நீர்ச்சந்தியை கடந்த பிறகு, ஒரு படிய கண்ணாடி கடையில் வேலை பார்த்த பிறகு, பாலைவனத்தின் அமைதியை அறிந்த பிறகு, பாத்திமாவின் கண்களை பார்த்த பிறகுதான் நான் இறக்கப் போகிறேன் என்று அவன் நினைத்தான். நெடுங்காலத்திற்கு முன்பு அவன் தன்னுடைய வீட்டை விட்டு வந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளையும் அவன் முழுமையாக வாழ்ந்திருந்தான். அவன் நாளைக்கு இறந்தால் மற்ற இடையர்களை விடவும் அதிகமானவற்றை அவன் ஏற்கனவே பார்த்திருப்பான். அது குறித்து அவன் பெருமிதம் கொண்டான். திடீரென்று இடி போன்ற ஒரு பெரும் முழக்கம் அவனுக்கு கேட்டது. அதற்கு முன்பு அவன் அறிந்திராத ஒரு காற்று அவனை வேகமாக கீழே தள்ளியது. அப்பகுதி முழுவதும் சுற்றி கொண்டிருந்த அடர்த்தியான புழுதி வெண்ணிலவை பார்வையிலிருந்து முற்றிலுமாக மறைத்தது. சாண்டியாகோவிற்கு முன்னால் ஒரு பெரிய வெள்ளை குதிரை நின்று கொண்டிருந்தது. அச்சுறுத்தக்கூடிய விதத்தில் அது கனைத்தது. அந்த அடர்த்தியான புழுதி ஓரளவிற்கு அடங்கிய போது அவன் கண்ட காட்சி அவனை நடுநடுங்கச் செய்தது. முழுவதுமாக கருப்பு ஆடை அணிந்திருந்த ஒருவர் அந்த குதிரைக்கு மேலே கம்பீரமாக வீற்றிருந்தார். அவருடைய இடது தோளின் மீது வல்லூறு ஒன்று உட்கார்ந்திருந்தது. அவர் ஒரு கருப்பு தலைப்பாகையை அணிந்திருந்தார். அவருடைய கண்களை தவிர அவருடைய ஒட்டுமொத்த முகமும் ஒரு கருப்பு கைக்குட்டையால் மூடப்பட்டிருந்தது. அவர் அந்த பாலைவனத்திலிருந்து வந்திருந்த ஒரு தூதுவன் போல தோன்றினார். ஆனால் அவருடைய தோற்றமும் அவர் நடந்து கொண்ட விதமும் ஒரு சாதாரண தூதுவனுடையவை போல தெரியவில்லை. அவர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒருவராக தோன்றினார். அந்த வினோதமான குதிரை வீரர் தன்னுடைய குதிரையின் சேணத்தின் மீது நிலைப்படுத்தப்பட்டிருந்த உறையிலிருந்து ஒரு வளைவான வாளை உருவினார். அதன் எஃகு தகடு அந்த நில ஒளியில் மினுமினுத்தது. பருந்துகள் பறக்கும் விதத்திற்கு அர்த்தம் கற்பிக்க துணிந்தது யார் என்று அவர் ஓர் உரத்த குரலில் கேட்டார். அந்த வார்த்தைகள் அல்ஃபெய்மில் இருந்த 50,000 ஈச்ச மரங்களின் ஊடாக எதிரொலிக்கும் அளவுக்கு அவருடைய குரல் ஓங்கி ஒலித்தது. அதை செய்ய துணிந்தது நான்தான் என்று சாண்டியாகோ கூறினான். அப்போது சாண்டியாகோ மட்டமொராஸ் தன் குதிரையின் மீது அமர்ந்திருந்த உருவம் அவனுடைய நினைவுக்கு வந்தது. கிறித்தவ மதத்தை எதிர்த்தவர்கள் அவருடைய குதிரை குளம்புகளுக்கு கீழே மிதிபட்டு கிடந்தனர். இப்போது அந்த பாலைவனத்தில் சாண்டியாகோவுக்கு முன்னால் ஒரு குதிரையின் மீது உட்கார்ந்திருந்தவரும் அதே போல தோன்றினார். ஆனால் நிலைமை இப்போது தலைகீழாக இருந்தது. ஒரு கிறித்தவன் கீழே நின்று கொண்டிருந்தான். அதை செய்ய துணிந்தது நான்தான் என்று சாண்டியாகோ மீண்டும் கூறினான். பிறகு அந்த குதிரை வீரரின் வாளால் தன் தலை வெட்டப்படுவதற்காக அவன் குனிந்து நின்றபடி, பிரபஞ்ச ஆன்மாவிற்குள் என்னால் ஊடுருவி பார்க்க முடிந்ததால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட உள்ளன என்று கூறினான். ஆனால் அவனுடைய தலை வெட்டப்படவில்லை. மாறாக அந்த குதிரை வீரர்
தன்னுடைய வாளை மெதுவாக கீழே கொண்டு வந்து சாண்டியாகோவின் நெற்றியை தொட்டார். அதிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் வெளிவந்தது. சாண்டியாகோ அசையாமல் நின்றான். அதுபோலவே அந்த குதிரை வீரரும் அசையாமல் நின்றார். அங்கிருந்து தப்பியோட வேண்டும் என்ற நினைப்பு கூட சாண்டியாகோவிற்கு வரவில்லை. தன்னுடைய கனவை மெய்யாக்கும் முயற்சியில் தான் இறக்கவிருந்தது குறித்து அவன் ஏதோ ஓர் இனம் புரியாத ஆனந்தத்தை உணர்ந்தான். சகுனங்கள் சரியாகத்தான் இருந்திருந்தன. அவன் இங்கு இப்போது தன் எதிரியுடன் நேருக்கு நேர் நின்றான். ஆனால் இறப்பதைப் பற்றி அவன் கவலைப்பட வேண்டிய தேவை இருக்கவில்லை. ஏனெனில் பிரபஞ்ச ஆன்மா அவனுடைய வரவுக்காக காத்திருந்தது. அவன் விரைவில் அதன் ஒரு பகுதியாக ஆகவிருந்தான். நாளைக்கு அவனுடைய எதிரியும் அந்த ஆன்மாவின் ஒரு பகுதியாக ஆவார். அந்த குதிரை வீரரின் வாள் இன்னும் சாண்டியாகோவின் நெற்றியை தொட்டு கொண்டிருந்தது. நீ ஏன் அந்த பறவைகள் பறந்து சென்ற விதத்திற்கு அர்த்தம் கற்பித்தாய் என்று அவர் கேட்டார். நான் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பறவைகள் விரும்பினவோ அதை மட்டுமே நான் அர்த்தப்படுத்தினேன். அவை இந்த பாலைவன சோலையை பாதுகாக்க விரும்பின. நாளைக்கு நீங்கள் எல்லோரும் இறந்து விடுவீர்கள். ஏனெனில் உங்களிடம் இருக்கும் ஆட்களை விட இந்த பாலைவன சோலையில் அதிக ஆண்கள் இருக்கின்றனர் என்று சாண்டியாகோ கூறினான். அந்த வாள் இன்னும் அதே இடத்தில்தான் இருந்தது. அல்லாவின் விருப்பத்தை மாற்றுவதற்கு நீ யார் என்று அந்த குதிரை வீரர் கேட்டார். அல்லாதான் படைகளை உருவாக்கினார். அவர்தான் பருந்துகளையும் படைத்தார். பறவைகளின் மொழியை அல்லாதான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று பதிலளித்த சாண்டியாகோ அந்த ஒட்டகக்காரரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தவனாக, எல்லா விஷயங்களும் ஒரே கையால்தான் எழுதப்பட்டுள்ளன என்று கூறினான். இப்போது அந்த குதிரை வீரர் தன்னுடைய வாளை சாண்டியாகோவின் நெற்றியிலிருந்து விலக்கினார். சாண்டியாகோ நிம்மதி பெருமூச்செறிந்தான். ஆனாலும் அவனால் அங்கிருந்து தப்பியோட முடியவில்லை. உன்னுடைய ஆரூடங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருந்து கொள். ஏதேனும் ஒன்று எழுதப்பட்டிருக்கும் போது அதை மாற்றுவதற்கு எந்த வழியும் இல்லை என்று அந்த குதிரை வீரர் கூறினார். நான் வெறுமனே ஒரு படையை மட்டுமே பார்த்தேன். அந்த சண்டையின் இறுதி விளைவை நான் பார்க்கவில்லை என்று சாண்டியாகோ கூறினான். இந்த விடை அந்த குதிரை வீரருக்கு திருப்தி அளித்தது. ஆனால் அவர் தன்னுடைய வாளை மட்டும் இன்னும் தன் கையில்தான் வைத்திருந்தார். ஓர் அந்நிய நாட்டில் ஓர் அந்நியனான உனக்கு என்ன வேலை என்று அவர் கேட்டார். நான் என் கனவை பின்தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிறேன். இது உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம். அந்த குதிரை வீரர் தன்னுடைய வாளை அதன் உறைக்குள் போட்டார். இதை கண்டதும் சாண்டியாகோ ஆசுவாசம் அடைந்தான். நான் உன்னுடைய துணிச்சலை சோதிக்க வேண்டியிருந்தது. பிரபஞ்ச மொழியை புரிந்து கொள்வதற்கு துணிச்சல்தான் மிகவும் இன்றியமையாத பண்பு நலன் என்று அந்த குதிரை வீரர் கூறினார். வெகு சில மக்கள் மட்டுமே அறிந்த விஷயங்களை பற்றி அந்த குதிரை வீரர் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டு சாண்டியாகோ வியந்தான். அவர் தொடர்ந்தார். நீ இவ்வளவு தூரம் வந்த பிறகு இனி நீ உன்னுடைய முயற்சியை கைவிடக் கூடாது. நீ இந்த பாலைவனத்தை நேசிக்க வேண்டும். ஆனால் அதை ஒருபோதும் முழுமையாக நம்பிவிடாதே. ஏனெனில் இந்த பாலைவனம் எல்லா ஆண்களையும் சோதிக்கிறது. அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் சவால் நிறைந்ததாக இருப்பதை அது உறுதி செய்கிறது. யார் தங்கள் கவனத்தை சிதற விடுகிறார்களோ அவர்களை அது கொன்று விடுகிறது. அவர் கூறிய விஷயம் சாண்டியாகோவிற்கு அந்த முதிய அரசரை நினைவுபடுத்தியது. ஆயுதம் தாங்கிய குழுவினர் இங்கு வந்தால், சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் உன் தலை உன் தோள்கள் மீது இருந்தால், பிறகு நான் இருக்குமிடத்தை தேடி கண்டுபிடித்து என்னிடம் வா என்று அந்த குதிரை வீரர் கூறினார். முன்பு வாளை பிடித்திருந்த அவருடைய கையில் இப்போது ஒரு சாட்டை இருந்தது. அவருடைய குதிரை மீண்டும் ஒரு புழுதி மேகத்தை கிளப்பிவிட்டு அங்கிருந்து திரும்பிச் சென்றது. தன்னுடைய குதிரையின் மீது வேகமாக போய்க் கொண்டிருந்த அந்த குதிரை வீரரை பார்த்து, நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் என்று சாண்டியாகோ கத்தினான். சாட்டையை பிடித்திருந்த கை தெற்கு திசையை சுட்டிக்காட்டியது. சாண்டியாகோ அந்த ரசவாதியை சந்தித்து விட்டிருந்தான். மறுநாள் காலையில் அந்த பாலைவன சோலையை சேர்ந்த 2000 ஆண்கள் தங்கள் கைகளில் ஆயுதங்களை ஏந்தியபடி அல்ஃபெயுமில் இருந்த ஈச்ச மரங்கள் நெடுகிலும் ஆங்காங்கே நின்று கொண்டிருந்தனர்.
சூரியன் தன்னுடைய உச்ச நிலையை அடைவதற்கு முன்பாக 500 பழங்குடியின வீரர்கள் அந்த தொடுவானத்தின் அருகே தோன்றினர். குதிரைகள் மீது பயணித்து வந்த அப்படையினர் வடக்கிலிருந்து அந்த பாலைவன சோலைக்குள் நுழைந்தனர். அது ஓர் அமைதியான பயணம் போல தோன்றினாலும் எல்லோரும் தங்களுடைய அங்கிகளுக்குள் ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்தனர். அல்ஃபெய்மின் மையத்தில் இருந்த அந்த வெள்ளை கூடாரத்தின் அருகே அவர்கள் வந்து சேர்ந்தபோது அவர்கள் தங்களுடைய வாள்களையும் துப்பாக்கிகளையும் வெளியே எடுத்தனர். பிறகு அவர்கள் அந்த காலியான கூடாரத்தை தாக்கத் தொடங்கினர். அப்போது அந்த பாலைவன சோலையை சேர்ந்த ஆண்கள் பாலைவனத்திலிருந்து வந்த அந்த குதிரை வீரர்களை சூழ்ந்து கொண்டிருந்தனர். அத்துமீறி நுழைந்திருந்த அந்த குதிரை வீரர்களில் ஒருவனைத் தவிர மற்ற அனைவரும் அரை மணி நேரத்திற்குள் கொல்லப்பட்டனர். அந்த பாலைவன சோலையில் வாழ்ந்த குழந்தைகள் அங்கிருந்த ஓர் ஈச்சமர தோப்புக்கு மறுபக்கத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தனர். எனவே இங்கு நிகழ்ந்திருந்த எதையும் அவர்கள் பார்க்கவில்லை. பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களின் பாதுகாப்பிற்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்தபடி தங்களுடைய கூடாரங்களுக்குள் இருந்திருந்ததால் அவர்களும் எதையும் பார்க்கவில்லை. அந்த நிலத்தின் மீது கிடந்த சடலங்கள் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் அன்றைய தினம் அந்த பாலைவன சோலையில் ஒரு சாதாரணமான நாளாகவே தோன்றியிருக்கும். அன்று உயிரோடு விட்டு வைக்கப்பட்ட ஒரே பழங்குடி வீரன் அந்த படையின் தளபதிதான். அன்று மதியம் அவன் அந்த பாலைவன சோலையின் தலைவர்கள் முன்னால் கொண்டு வரப்பட்டான். அவன் பாரம்பரியத்தை மீறியிருந்ததற்கான காரணத்தை அவர்கள் அவனிடம் கேட்டனர். என்னுடைய ஆட்கள் பல நாட்கள் போரிட்டதால் களைத்துப் போயிருந்தனர். பசியும் தாகமும் அவர்களை பெரிதும் வாட்டி எடுத்தன. எனவே இந்த பாலைவன சோலையை கைப்பற்றினால் எங்களை புதுப்பித்துக் கொண்டு எங்களால் மீண்டும் போருக்குச் செல்ல முடியும் என்பதால் நாங்கள் அவ்வாறு செய்ய தீர்மானித்தோம் என்று அந்த தளபதி கூறினான். தாங்கள் அவனுடைய படையினருக்காக வருந்தியதாக கூறிய அந்த பழங்குடியின தலைவர், ஆனால் பாரம்பரியம் மிகவும் புனிதமானது என்று உறுதியாக கூறினார். பிறகு அவன் ஒரு கௌரவமற்ற முறையில் கொல்லப்பட வேண்டும் என்று அவர் ஆணையிட்டார். எனவே ஒரு வாளாலோ அல்லது ஒரு துப்பாக்கி குண்டாலோ கொல்லப்படுவதற்கு பதிலாக காய்ந்து போன ஈச்சமர கிளை ஒன்றில் அவன் தூக்கிலிடப்பட்டான். அந்த பாலைவனத்து காற்றில் அவனுடைய உடல் அங்குமிங்கும் ஊசலாடியது. அந்த பழங்குடியின தலைவர் சாண்டியாகோவை வரவழைத்து அவனுக்கு 50 பொற்காசுகளை கொடுத்தார். எகிப்து நாட்டு ஜோசப் பற்றிய தன்னுடைய கதையை அவர் மீண்டும் கூறிவிட்டு அந்த பாலைவன சோலையின் ஆலோசனையாளராக ஆகும்படி அவர் சாண்டியாகோவிடம் கேட்டுக்கொண்டார். மாலையில் சூரியன் மறைந்து விண்ணில் முதல் நட்சத்திரங்கள் தோன்றியிருந்தபோது சாண்டியாகோ தெற்கு நோக்கி நடக்கத் தொடங்கினான். இறுதியில் அவன் ஓர் ஒற்றை கூடாரத்தை பார்த்தான். அந்த இடத்தில் ஜீனிக்கள் வாழ்ந்ததாக அவனை கடந்து சென்ற அராபியர் குழு ஒன்று அவனிடம் கூறியது. ஆனால் சாண்டியாகோ கீழே உட்கார்ந்து கொண்டு காத்திருக்கலானான். நிலவு உச்சத்தை எட்டியிருந்த நேரத்தில் அந்த ரசவாதி தன்னுடைய குதிரையில் அங்கு வந்தார். செத்துப் போயிருந்த 2 பருந்துகளை அவர் தன் தோள் மீது சுமந்து வந்தார். நான் இங்கே இருக்கிறேன் என்று சாண்டியாகோ கூறினான். நீ இங்கே இருக்கக்கூடாதே என்று கூறிய அந்த ரசவாதி, ஒருவேளை உன்னுடைய தலைவிதி உன்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறதா என்று கேட்டார். பழங்குடியினருக்கு இடையே சண்டை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் பாலைவனத்தை கடப்பது சாத்தியமில்லை. எனவே நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சாண்டியாகோ கூறினான். அந்த ரசவாதி தன்னுடைய குதிரையிலிருந்து இறங்கிவிட்டு தன்னுடன் கூடாரத்திற்குள் வருமாறு சாண்டியாகோவிற்கு சைகை காட்டினார். அந்த பாலைவன சோலையில் இருந்த பல கூடாரங்களைப் போன்ற ஒரு கூடாரம் அது. ரசவாதத்தில் பயன்படுத்தப்பட்ட அடுப்புகளையும் பிற கருவிகளையும் அவன் அங்கு தேடினான். ஆனால் அவை எவற்றையும் அவனால் பார்க்க முடியவில்லை. அங்கு ஒரு புத்தக குவியலும் சமையலுக்காக ஒரு சிறு அடுப்பும் சில கம்பளங்களும் மட்டுமே இருந்தன. அந்த கம்பளங்கள் முழுவதிலும் வினோதமான வடிவங்கள் இடம்பெற்றிருந்தன. வா, வந்து உட்கார்ந்து கொள். நாம் ஏதேனும் பருகிவிட்டு பிறகு இந்த பருந்துகளை உண்ணலாம் என்று அந்த ரசவாதி கூறினார். முந்தைய நாளன்றுதான் பார்த்திருந்த அதே 2 பருந்துகள்தான் அவை என்று சாண்டியாகோ சந்தேகித்தான். ஆனாலும் அவன் எதுவும் கூறவில்லை. அந்த ரசவாதி நெருப்பை பற்ற வைத்தார். விரைவில் ஓர் இனிய நறுமணம் அந்த கூடாரம் முழுவதையும் நிரப்பியது. பூக்காக்களின் வாசனையை விட
இது அதிக சிறப்பானதாக இருந்தது. நீங்கள் எதற்காக என்னை பார்க்க விரும்பினீர்கள் என்று சாண்டியாகோ கேட்டான். சகுனங்கள்தான் காரணம். நீ வருவாய் என்றும் உனக்கு உதவி தேவைப்படும் என்றும் காற்று என்னிடம் கூறியது என்று அந்த ரசவாதி பதிலளித்தார். காற்று உங்களிடம் பேசியது என்னை பற்றி அல்ல, இன்னோர் அந்நியரான அந்த ஆங்கிலேயரை பற்றிதான் அது உங்களிடம் கூறியுள்ளது. அவர்தான் உங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். அவர் முதலில் செய்ய வேண்டிய வேறு பிற வேலைகள் இருக்கின்றன. ஆனால் அவர் சரியான பாதையில்தான் போய்க் கொண்டிருக்கிறார். அவர் இந்த பாலைவனத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கியுள்ளார். என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவர் ஒன்றை உண்மையிலேயே ஆழமாக விரும்பும்போது அவர் தன்னுடைய கனவை மெய்யாக்க அவருக்கு உதவும் பொருட்டு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவருக்கு சாதகமாக காய்களை நகர்த்துகிறது என்று அவர் அந்த முதிய அரசரின் அதே வார்த்தைகளை எதிரொலித்தார். தான் தன்னுடைய கனவை மெய்யாக்க தனக்கு உதவுவதற்காக இன்னொருவர் தனக்கு வாய்த்திருந்தார் என்பதை சாண்டியாகோ புரிந்து கொண்டான். அப்படியானால் நீங்கள் எனக்கு அறிவுறுத்தல்களை கொடுக்கப் போகிறீர்களா? இல்லை, உனக்கு தெரிந்திருக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீ ஏற்கனவே அறிந்துள்ளாய். உன்னுடைய புதையல் இருக்கின்ற திசையை நான் உனக்கு சுட்டிக்காட்டப் போகிறேன், அவ்வளவுதான். ஆனால் அங்கு பழங்குடியினருக்கு இடையே சண்டை நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று சாண்டியாகோ கூறினான். இந்த பாலைவனத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். நான் என்னுடைய புதையலை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டேன். எனக்கு ஓர் ஒட்டகம் இருக்கிறது. படிக கண்ணாடி கடையில் வேலை பார்த்து சம்பாதித்த பணம் என்னிடம் இருக்கிறது. 50 பொற்காசுகளும் என்னிடம் இருக்கின்றன. என் சொந்த நாட்டில் நான் ஒரு பணக்காரனாக இருப்பேன். ஆனால் இவற்றில் எதுவும் பிரமிடுகளில் இருந்து வந்தவை அல்லவே. எனக்கு பாத்திமாவும் இருக்கிறாள். நான் வெற்றி கொண்டுள்ள வேறு எந்த ஒரு புதையலை விடவும் அவள்தான் எனக்கு கிடைத்திருக்கின்ற மிக விலை உயர்ந்த புதையல். அவளையும் நீ பிரமிடுகளில் கண்டுபிடிக்கவில்லையே. அவர்கள் இருவரும் எதுவும் பேசாமல் சாப்பிட்டனர். அந்த ரசவாதி ஒரு பாட்டிலை திறந்து செந்நிற திரவம் ஒன்றை அவனுடைய குவளையில் ஊற்றினார். அவன் அதுவரை ருசித்திருந்த ஒயின்களிலேயே அது மிகவும் சுவையான ஒயினாக இருந்தது. இங்கு ஒயின் தடை செய்யப்பட்டுள்ளது, இல்லையா என்று சாண்டியாகோ கேட்டான். ஒருவனுடைய வாய்க்குள் போகின்ற விஷயம் தீயது அல்ல, அவனுடைய வாயிலிருந்து வெளிவருகின்ற விஷயம்தான் பெரும் கேடு விளைவிக்கிறது என்று அந்த ரசவாதி கூறினார். அவர் சற்று அச்சுறுத்துவதாக தோன்றினார். ஆனால் சாண்டியாகோ அந்த ஒயினை குடித்து முடித்தபோது ஆசுவாசம் அடைந்தான். அவர்கள் இருவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த கூடாரத்திற்கு வெளியே வந்து அமர்ந்தனர். நிலவின் பிரகாசமான ஒளிக்கு முன்னால் விண்மீன்களின் மினுமினுப்பு அவ்வளவாக எடுபடவில்லை. சாண்டியாகோ மகிழ்ச்சியாக இருந்ததை கவனித்த அந்த ரசவாதி, நன்றாக குடித்து அனுபவி. நாளைக்கு ஒரு சண்டைக்கு தயாராக வேண்டிய ஒரு வீரனாக உன்னை நினைத்து கொண்டு இன்றிரவு நன்றாக தூங்கி ஓய்வெடுத்துக்கொள். உன் இதயம் எங்கே இருக்கிறதோ அங்குதான் நீ உன்னுடைய புதையலை கண்டுபிடிப்பாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீ நிச்சயமாக உன்னுடைய புதையலை கண்டுபிடித்தாக வேண்டும். அப்போதுதான் இதுவரை நீ கற்று வந்துள்ள அனைத்தும் அர்த்தம் பயப்பதாக இருக்கும் என்று கூறினார். பிறகு அவர், நாளைக்கு நீ உன்னுடைய ஒட்டகத்தை விற்றுவிட்டு ஒரு குதிரையை வாங்கிக்கொள். ஒட்டகங்கள் துரோகம் இழைக்கக்கூடியவை. அவை ஆயிரக்கணக்கான மைல்கள் களைப்பின்றி நடக்கும். பிறகு திடீரென்று அவை ஒரே அடியாக களைப்புற்று மண்டியிட்டு உட்கார்ந்து அப்படியே இறந்துவிடும். ஆனால் குதிரைகள் படிப்படியாக களைப்படைகின்றன. அவற்றை எந்த அளவு வேலை வாங்க முடியும் என்பது எப்போதும் உனக்கு தெரிந்திருக்கும். அவை எப்போது இறக்கப் போகின்றன என்பதும் உனக்கு தெரிந்திருக்கும் என்று கூறினார். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். வாசகர்களுக்கு சிறு குறிப்பு: யூடியூப் சேனலை ஓபன் செய்தவுடன் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபோல்டரை கிளிக் செய்தால் மேலே உள்ள ஃபோல்டரில் ஸ்ரீமதி செல்லம்மாள் ஐகானை தொடவும். பிறகு விசிட் சேனலை ஆப்ஷனை தொடவும். பின்னர் பிளேலிஸ்ட் என்ற ஆப்ஷன் தொட்டால் பிரிந்து காணப்படும். எந்த பகுதி நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களோ அந்த பகுதியை நீங்கள் செலக்ட் செய்து பிளே ஆல் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தினால் அதுவே தானாக இயங்கிவிடும். உங்களுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். இந்த ஆப்ஷன்ஸ் உங்களது புத்தக வாசிப்பை எளிதாக்கும். நன்றி, வணக்கம்.